பாரதி, என்ன நீ அடிச்சிட்டல, இனி உன் வாழ்க்கையில உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். மா, எந்த கோட்டை பிடிக்கிறதுக்கு இப்படி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க? அடி போடி. இனிமே நான் யோசிச்சு கோட்டைய பிடிச்சி என்ன ஆக போகுது? பெரிய பெரிய கோட்டையை கட்டிட்டு இருந்த மித்ராவுக்கு இன்னைக்கு விழுந்த அடியில அஸ்திவாரமே ஆடி போச்சு. அடி விழுந்த சத்தத்துல நான் கூட மழை வருதோ இடி இடிக்குதோன்னு மொட்டை மாடியில கிடக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வரலான்னு யோசிச்சேன்னா பாத்துக்கேன். அப்படி ஒரு அடி. அந்த அடி விழுந்த சத்தத்துல என் காதுல கொய்யின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அப்படின்னா அந்த அடி வாங்கின மித்ராவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அடி ஆத்தி, அப்பாடியோ, நினைச்சு பார்த்தா எனக்கு பிபி 500க்கு மேல போயிடும் போல இருக்கு. இனி மித்ரா பாரதி கிட்ட வச்சுக்கவே மாட்டா. பாவம் மித்ரா அப்படியே நில குலைஞ்சு போயிட்டா. நான் கூட மித்ரா பாரதி ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயந்து போயிட்டேன்டி. அப்புறம் பார்த்தா சத்தமே இல்லாம பொசுக்குன்னு ஆஃப் ஆயிட்டா. மா, கொஞ்சம் மெதுவா பேசுமா. அந்த மித்ரா காதுல விழுந்துற போகுது. அவ ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் சும்மா தாண்டி இருக்கேன். ஆனா அடி வாங்கின அந்த மித்ராவும் சும்மா இருந்ததான் என்னால நம்பவே முடியல. எல்லாத்துக்கும் புசுக்க புசுக்குன்னு கோவப்படுற மித்ரா அப்படியே சத்தமே இல்லாம ஆஃப் ஆயிட்டாளே. என்னால அதத்தான் இன்னும் நம்ப முடியல. இப்ப கூட நடந்ததெல்லாம் கனவா நனவான்னு கூட எனக்கு தெரியல. அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மா, இப்ப அத பத்தி திரும்ப திரும்ப பேசி என்னமா ஆக போகுது? இந்த வீட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எதுவுமே எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த பாரதிய லேசுப்பட்டவன் மட்டும் நினைச்சிடாத. அவ வேற மாதிரி. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க பொறுமைக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா அவங்க பூகம்பமா வெடிப்பாங்கன்னு இன்னைக்கு நம்ம வீட்டுல நடந்த கதையை பார்த்துதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா பாரதி இந்த வீட்டையே ஆள வேண்டியவ. ஆனா உங்க எல்லாருக்கும் வேலைக்காரி மாதிரி இருந்து எல்லா வேலையும் செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. நீ வேணா பாரு. பாட்டி, இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க பேசாம போய் ரூம்ல இருங்க. நான் உங்களுக்கு கசாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். அத குடிச்சீங்கன்னா கொஞ்சம் இருமல் சரியாகும். கொடுங்க. நீதான் வேலையா இருக்கே பாரதி. நீ ஒருத்தியே எத்தனை வேலை செய்வ? கஷாயத்துக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. இது எப்பவும் வந்து தொந்தரவு பண்ற இருமல் தான். நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு பொறுமையா கஷாயம் வச்சு எடுத்துட்டு வா. பாரதி, அவசரப்பட்டு என் மேல கை வச்சிட்டல, அதுக்கான பலனு நீ அனுபவிச்சே ஆகணும். பாட்டி வாங்க, நான் போய் கிச்சன்ல கசாயம் போட்டு எடுத்து வைக்கிறேன். நீங்க வாங்க உட்காருங்க.
ஏன் மேலே கை வச்சிருப்ப? பாட்டு கஷாயம் காய்ச்ச நீ வரப்போ கரண்ட் பாஸ் ஆகுற இந்த தண்ணி மேல நீ காலை வைக்கணும். அடுத்த நிமிஷமே உனக்கு கரண்ட் அடிச்சு நீ உடனே மேல் லோகத்துக்கு போயிடணும். அத நான் கண்ணால பார்க்கணும். இந்த மித்ரா யாருன்னு தெரிஞ்சும் என்கிட்ட நீ மோதினது தப்பு பாரதி. இன்னைக்கு அதுக்காக ஆசை குழந்தைங்களை விட்டுட்டு மேல போய் சேர போற. மவள இதுல காலை வச்ச அவ்வளவுதான். தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா கேன் காலியா இருக்கு. ஐயோ, அண்ணி நீ இந்த நேரத்துல கிச்சனுக்கு போறாங்க. அவங்களை எப்படியாவது டைவர்ட் பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? நம்ம பிளான்ஸ் சொதப்பிடக்கூடாது.